பாண்டிய சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக கோமதி இருந்துட்டு எனக்கும் அப்படி தாங்க இருக்குது, இந்நேரம் பார்த்தாலையும் சரியாக தூங்க மாட்டேங்கிறான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவன் இதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்கான், எல்லாரும் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கான், அவனை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் கடையில் நின்று தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கான், சரியாக வேலை கூட பார்க்க மாட்டேன். கஸ்டமரு பில்லை கொடுத்துட்டு போனான், இவன் பாட்டுக்கு வச்சுட்டு வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேன் கோமதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சரவணன் இருந்துட்டு பழனியை பார்த்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. பழனியை பார்க்கறதுக்குள்ள வீட்டிலேருந்து வேலையாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அப்புறமா பேசலாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம யார்கிட்டையாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கொடியும் சண்டை போட்டாச்சு. இப்போ நம்ம யார்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. நான் ஒரு கோயில்கிட்டே இருக்கேன், நீ அங்கே வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்திலும் வராங்க. அண்ணன் என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா தம்பி, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, இந்த நிலைமையோட இருந்துன்னா கண்டிப்பாக என் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கடா, உங்களெல்லாம் எழுந்துட்டு நான் என்னடா பண்ண போகிறேன், எனக்கு அப்படியே செத்தெல்லாம் போல இருக்குடா, ஏன்னா சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதுடா, நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், தூக்கம் சத்தியமாக வரலடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிண்ணே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரவணன் இருக்கிற நிலைமையை நம்ம பாண்டியன் கிட்டேயும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.